என் வசம் நானில்லை. 21 என்ன என்ன அண்ணா கேட்டே என தன்னை சமன் செய்ய போராடிய அஷ்மிதா தன் முகத்தில் உள்மனதின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இருக்க தனது கை முஷ்டிகளை இறுக்கினாள். யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்டேன் என தனது தங்கையைக் கூர்ந்து பார்த்தான். ஏன் அப்படி கேட்கிறே என தயக்கமாக கேட்டாள். அப்படி யாரையாவது காதலிச்சா என்கிட்டே சொல்லு, நான் பேசிப் பார்க்கிறேன். அவன் நல்ல பையனா இருந்தா நானே அப்பாவிடம் அதைப் பத்தி சொல்றேன் என அவளருகே வந்து தலையை வருடினான். உங்கிட்டே சொல்லாம வேற யாருகிட்டே சொல்லப் போறேன் என பொதுவாக கேட்டுவிட்டு தலையைக் குனிந்தாள். குட் நைட் என கதவைத் திறந்து வெளியே வந்த கதிர் யோசனையுடன் தனது படுக்கையில் சாய்ந்தான். அஷ்மிதா எதையோ மறைப்பதைப் போல தோன்றியது. சில நாட்கள் கழித்து அவளுடன் மறுபடியும் இதைப் பற்றி பேச வேண்டுமென முடிவு செய்தான். தனது அறையின் கதவை தாழ் போட்டுவிட்டு படுக்கையில் விழுந்த அஷ்மிதா அடக்க முடியாமல் வாய்விட்டு கதறி அழுதாள். பிரித்தி இறந்ததற்கு தானே காரணம் என்ற தாழாத குற்ற உணர்ச்சியிலும் உடன்பிறவா சகோதரியைப் போல இருந்தவளை இழந்துவிட்ட துயரத்திலும் தவித்தவளை பாட்டி உஷாதேவிதான் தேற்றினார். பிரித்தியின் உயிரற்ற உடலைப் பார்த்ததும் கதறி எழுத தேவை பார்த்ததும் தோழியின் மறைவினால் வருந்துகிறான் என்றே முதலில் நினைத்தாள். ஆனால் அவன் 5 வருடமாக பிரித்தியை விரும்பினான் என்பது தெரிந்ததும் உள்ளுக்குள் சிதறிவிட்டாள். தேவ் தன்னை அதனால்தான் இத்தனை நாள் தவிர்த்தான் என்பதும் புரிந்து போனது. தனது மனதில் இருப்பதை வெளியே யாரிடமும் சொல்ல முடியாமல் வேதனையும் சோகத்தையும் தன்னுள்ளே புதைத்தாள். பிரித்தியின் மறைவுக்குப் பின் எப்போதும் தனிமையில் இருக்கவே விரும்பினாள். வீட்டில் உள்ளவர்கள் அவள் பிரித்தியின் மறைவினால் வருந்துவதாகவே நினைத்தனர். இவரை விட்டு விலகியிருப்பதே பிரித்தியின் மறைவுக்கு தான் செய்யும் பிராயசித்தம் என்று நினைத்தாள். கடந்த 3 வருடங்களில் தேவ் வீட்டுக்கு வருவது படிப்படியாக நின்று போனதும் ஒரு வகையில் அவளுக்கு ஆறுதலாகவே இருந்தது. நீலகண்டன் மாமா வீட்டிற்கு வரும் தேவை பார்க்க நேர்ந்தாலும் அவனை தவிர்த்துவிட்டு அங்கேயிருந்து கிளம்பி விடுவாள். படிப்பில் தன் கவனத்தை முழுவதுமாக திருப்பினாலும் சொல்ல சொல்ல கேட்காமல் மனம் அவனையே சுற்றி சுற்றி வந்தது. தேவை மறக்கவும் முடியாமல் நினைக்கவும் முடியாமல் தவித்தாள். கதிர் திருமணத்தைப் பற்றி பேசியவுடன் இனி திருமணத்தைத் தள்ளிப் போடலாமே தவிர தவிர்க்க முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்தாள். தேவை தவிர வேறு யாரையும் மனதாலும் நினைக்கவே முடியவில்லை. தனக்கு ஒரு நல்ல வழியைக் காட்ட சொல்லி மறைந்து போன தனது அம்மாவிடம் வேண்டினாள் அஷ்மிதா. தேவ் என் பிறண்டோட பொண்ணு M.P.A படிச்சிருக்கா. ஷோலிங்கநல்லூரில்தான் ஏதோ சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கிறா. வீணை வாசிப்பா, பார்க்க அப்படியே பூமிகா மாதிரி இருக்கா என போட்டோவை அவனிடம் நீட்டினார் இந்துமதி. ஆண்டி, டின்னர் நல்லாயிருந்தது. பன்னீர் புலாவ் சூப்பர் என தனது செல்போனைக் கையில் எடுத்தான். போட்டோவைப் பாரு தேவென அவனது அருகே வந்தமர்ந்தார் இந்துமதி. ஆண்டி, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். இது மட்டும் வேண்டாம். என்னால முடியாது என ஹாலில் மாட்டியிருந்த பிரித்தியின் போட்டோவைப் பார்த்தான். இப்படியே எத்தனை நாள் தனியா இருப்பே சொல்லு என கோபமாகக் கேட்டார் இந்துமதி. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என பற்களைக் கடித்தான். நீ அவளையே நினைச்சு நினைச்சு உருகி செத்துப்போ என சோபாவை விட்டு எழுந்து தனது படுக்கை அறைக்குள் சென்று கதவை படாரென்று மூடிக்கொண்டார். மூடிய அறை கதவை வெறித்துப் பார்த்த தேவ், அங்கிள் சாரி, நீங்களாவது புரிஞ்சுக்கங்க என கெஞ்சும் குரலில் சொன்னான். தேவ், நான் இந்தும்மா மாதிரி உணர்ச்சி வசப்படலை. ஆனா நீ கல்யாணம் செஞ்சிக்காம இருக்கிறது உன்னை மட்டுமில்லை, மத்தவங்களையும் பாதிக்குது. உனக்கு அது தெரியலையா என ஆழ்ந்த குரலில் கேட்டார் நீலகண்டன். வேற யாரை அங்கிள் பாதிக்குது, உங்களையா என புரியாமல் கேட்டான். எங்களையும் பாதிக்குது. பிரித்து போன பிறகு எனக்கும் இந்தும்மாவுக்கும் ஆறுதலா இருக்கிற ஒரே விஷயம் நீதான் தேவ். பிரித்தி உயிரோடு இருந்து அவளை நீ கல்யாணம் செஞ்சிருந்தா கூட உனமேலே இத்தனை பாசம் எங்களுக்கு வந்திருக்காது. ஆனா இப்போ உன்னை ஏதோ ஒரு காரணத்தாலே பிரித்தியாவே பார்க்கிறோம். நீ தினமும் உருகிக் கரையறதை எங்களால் பார்க்க முடியலை. பிரித்தி உயிரோடு இருந்தாலும் நீ இப்படி இருக்கிறதை விரும்ப மாட்டா. உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு அதனால்தான் இந்தும்மா யோசிக்கிறா என வருத்தமாக சொன்னார். அங்கிள், சில பேருக்கு சில விஷயம் கொடுத்து வச்சிருக்காது. நான் பிறந்ததிலிருந்து அப்படிதான். அப்பா அம்மா சீக்கிரமே இறந்துட்டாங்க. வளர்த்த பாட்டியும் போயிட்டாங்க. பிரித்தியும் என்னை விட்டு பறந்துட்டா. எனக்கு குடும்பம், உறவு அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலை என வெறுப்பாக சொன்னான். அப்படி வெறுத்துப் போய் பேசாதேப்பா. கடவுள் எல்லோருக்கும் எப்பவும் கஷ்டத்தையே கொடுக்க மாட்டார்.
சில பேருக்கு கஷ்டத்தையும் சுகத்தையும் மாத்தி மாத்தி கொடுப்பார். சில பேருக்கு கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சுகத்தை கொடுப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கு தேவ். உன் வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமா மாறும் என நம்பிக்கையுடன் சொன்னார். இல்லை அங்கிள், நான் வாழற வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் எனக்கு சாபமாதான் இருக்கு என்றவனது குரல் உடைந்து போனது. உன் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் நீ வரமா உணரப் போற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை என மலர்ந்த முகத்துடன் சொன்னார். நான் கிளம்பறேன் அங்கிள் என மேலும் பேச்சை வளர்க்க விரும்பால் எழுந்தான். உட்கார் தேவ், நான் இன்னும் பேசி முடிக்கலை என அவர் சொன்னவுடன் வேறு வழியில்லாமல் திரும்பவும் அமர்ந்தான். கவுதமும் ஷாலினியும் ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சு கலை என சாய்ந்து அமர்ந்து கேட்டார். தெரியலை அங்கிள், அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை என பட்டம் படாமல் சொன்னான். 3 வருஷத்திற்கு முன்னாடியே அவங்க கல்யாணம் செஞ்சுக்க இருந்தாங்க இல்லை என அவனை கேள்வியாகப் பார்த்தார். என்ன பிரச்சனை தேவ்? ஏன் டிலே செய்யறாங்க எனக் கேட்டவரிடம் அது அவங்க பெர்சனல் விஷயம் அங்கிள் என்றான். கதிர்தான் பிரீத்தியோட விபத்துக்குக் காரணம் என்று ஷாலினி நினைக்கிறா. ஆனா கவுதம் அப்படி நினைக்கலை. அதிலேதான் பிரச்சனையே தொடங்கிச்சு, சரியா தேவ் என ஆயாசமாக கேட்டார். என் பிரீத்தியாலதான் அவங்க கல்யாணம் நின்னுருச்சு என்று நினைச்சாலே எனக்கு தாங்க முடியலை. அவங்க கல்யாணம் மட்டுமில்லை அஷ்மிதா, கதிரோட வாழ்க்கையும் கஷ்டமாயிருச்சு. தேவ், உன்னால்தான் அத்தனை பேரோட வாழ்க்கையையும் மறுபடியும் சரி செய்ய முடியும் என கண்களை இருக்க மூடினார். சொல்லுங்க அங்கிள், நான் என்ன செய்யணும்? யாருக்காகவும் இல்லனாலும் உங்களுக்காக கண்டிப்பா செய்யறேன். நான் இந்த ஊரை விட்டு போயிரட்டுமா என கரகரத்த குரலில் கேட்டான். நீ ஊரை விட்டு போறதால யாருக்கும் எந்த பிரயோசனமும் இல்லை. ஏற்கனவே குற்றவுணர்ச்சியில் தவிக்கிறவங்க அதுக்கும் தாங்கத்தான் காரணம் என்று நினைச்சு இன்னும் வருத்தப்படுவாங்க என நிதானமாக சொன்னார். நான் வேற என்னதான் செய்யறது அங்கிள் எனக் கேட்டான். நான் சொல்றதை அவசரப்படாம கேளு. 1 மாசம் வேண்டுமானாலும் டைம் எடுத்துக்கோ. ஆனா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு என எழுந்து அவனது தோளைத் தட்டினார். நீலைப்பில் செட்டிலானாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் என அவனை கனிவுடன் பார்த்தார். இல்லை என சொல்ல வந்தவனை உஷ், இப்போ எதுவும் பதில் சொல்லாதே, நிதானமா யோசி, உனக்கே புரியும். அப்புறம் நீயே வந்து என்கிட்டே சொல்லு, நான் பொண்ணு பார்க்கிறேன். இல்லை நீயே உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லு, அவளையே உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் என ஆதரவாக சொன்னார். அவருக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தனது காரிலேறி எப்படி வீட்டிற்கு வந்தோம் என்றே தெரியாமலே தனது படுக்கையில் படுத்தான் தேவ். கீர்த்தி, கதிரைப் பார்க்கப் போறியா என கேட்டபடி அறையினுள் வந்தாள் ஜான்வி. ஜான் என கூர்மையாக கத்தியவள் வேகமாக தங்களது அறைக்கதவை மூடினாள். இன்னிக்கு சனிக்கிழமை, அத்தையும் மாமாவும் வீட்டிலேதான் இருக்காங்க, எதைப் பேசறதா இருந்தாலும் பார்த்துப் பேசு என்றாள். நீ கவலைப்படாதே, எங்க ஆத்தா கேஸ் விஷயமா பிசியா போனில் பேசிட்டிருக்கு. அப்பா கிச்சனில் ஏதோ உருட்டிட்டு இருக்கார் என அமர்த்தலாக சொன்னாள். நான் எப்படி கதிரைப் பார்க்கப் போறேன்னு கரெக்டா சொன்னே என ஆர்வமாக கேட்டாள் கீர்த்தி. நீ கதிருக்குப் போன் செஞ்சாலே நம்மரும் கண்ணாடி அழும். இப்போ அவனைப் பார்க்கப் போறதாலே நம்மரும் கண்ணாடி கதறி கதறி அழுவுது. போதா குறைக்கு எங்கம்மாரும் கண்ணாடியும் சேர்ந்து அழுவுது என நக்கலாக சொன்னாள். அத்தைரும் கண்ணாடி எதுக்கு அழுவுது என யோசனையாக கேட்டாள். நீ இங்கே டிரஸ்ஸிங் முடிச்சிட்டு எதுக்கும் இருக்கட்டும்னு அவங்கரும் கண்ணாடியிலே ஒரு தடவை சரி பார்க்கப் போவே. அதான் அந்த கண்ணாடி இப்பவே அழுது பிராக்டிஸ் செய்யுது என அமர்த்தலாக சொன்னாள் ஜான்வி. கதிரோட இன்னிக்கு நைட்டின்னர் சாப்பிடப் போறியா என எரிச்சலாக கேட்டாள் ஜான்வி. உனக்கு இப்போ எதுக்குப் பொறாமை என புரியாமல் கேட்டாள் கீர்த்தி. நீ வெளியே சாப்பிட்டேன்னு எஸ்கேப் ஆயிருவே. இன்னிக்கு எங்கப்பாதான் ஏதோ புதுசா செய்யறார் போலிருக்கு. அவர் செய்யற வெஜ் பிரியாணிக்கு எங்க ஆத்தா செய்யற இட்லி உப்புமா எவ்வளவோ நல்லாயிருக்கும். ஆனா அதை வெளியே சொல்ல முடியாது. பிரியாணி நல்லா இல்லேன்னு சொன்னா என்ன நல்லா இல்லே சொல்ல வேண்டியிருக்குமென செலுத்துக் கொண்டாள். கரெக்ட் தானே, நீ சொன்னா மாமா அதை அடுத்த தடவை சரி செஞ்சுப்பாரில்லை என தனது முகத்தில் அதிகமாக இருந்த லிக்கிளாசை பேப்பர் நாக்கினால் ஒற்றி எடுத்தாள். ஏதாவது ஒண்ணு சரியில்லைனா சொல்லலாம், மொத்தமாவே சரியில்லனா என்னத்தை சொல்றது? அதுக்கூட பரவாயில்லை. இப்போ நீ சொன்ன பாரு, அடுத்த தடவை சரி செஞ்சுப்பாருன்னு.
அதை நினைச்சாலே இப்பவே எனக்கு வயித்தை கலக்குது என கண்ணை விரித்தாள் ஜான்வி. என் மாமாவை ஒட்டாதே. அவர் பாவம் என தனது கைப்பையை கையில் எடுத்தாள். எந்த ஒட்டல் போறீங்க? அங்கேயிருந்து கிளம்பும்போது எனக்கு போன் பண்ணு. முடிஞ்சா எனக்கும் பார்சல் வாங்கிட்டு வா என்றாள். டிடோட் நகரில்தான் ஏதோ லொகேஷன் ஷேர் செஞ்சிருக்கார் என்றாள் கீர்த்தி. இப்போ கதிரோட எதுக்கு வெளியிலே போரே? அத்தனை குளோஸ் ஆயிட்டிங்களா என யோசனையாக கேட்டாள் ஜான்வி. அந்த ப்ராப்ளம் சால்வ் செஞ்சு கொடுத்தாரில்லை, அதுக்கு ட்ரீட் கேட்டார். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். பட்ஜெட்தான் இடிக்குமோன்னு கவலையாயிருக்கு என கவலையாக சொன்னாள் கீர்த்தி. ஏதாவது பணம் வேணும்னா எனக்கு போன் செய், இல்லை மெசேஜஸை. நான் இன்ஸ்டன்ட் மணி டிரான்ஸ்பர் செய்யறேன். உடனே உன் அக்கவுண்டில் கிரெடிட் ஆயிரும் என்றாள் ஜான்வி. தாங்க்ஸ் ஜான், நீ இல்லைனா நான் என்ன செய்வேன் என அவளைப் பாசத்துடன் பார்த்தாள். இந்த சீனை நிறைய தடவை பார்த்துட்டேன், போரடிக்குது. போயிட்டு வந்து எனக்கு டீடையில்டா என்ன நடந்ததுன்னு சொல்லு. மகளே, ஏதாவது சென்சார் செஞ்சேன்னு எனக்குத் தெரிஞ்சது, உங்க வீட்டு அந்நியரிடம் போட்டுக் கொடுத்துருவேன். ஜாக்கிரதை என சுட்டு விரலை நீட்டி மிரட்டினாள் ஜான்வி. ஏய் என கட்டை விரலை தூக்கிக் காண்பித்துவிட்டு வெளியே வந்தாள். எதற்கும் இருக்கட்டுமென்று அத்தைரும் கண்ணாடியில் தன்னை சரி பார்த்தாள். டோட் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தவள் கதிர் ஏதாவது சிறிய ஒட்டலுக்கு தன்னை அழைத்து செல்ல வேண்டுமென்று வேண்டினாள். டிடோட் நகரில் அவன் சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தபோது பக்கத்தில் எந்த ஒட்டலும் கண்ணில் தென்படவில்லை. தனது வண்டியை கிடைத்த சிறிய இடைவெளியில் கஷ்டப்பட்டு பார்க் செய்தபோது ஆய் கீர்த்தி என்ற அழைப்பில் திரும்பினாள். டோட் கருப்பில் மெல்லிய வெள்ளைக் கோடுகள் போட்ட டீஷர்ட் அணிந்திருந்த கதிரைப் பார்த்து நட்பாக சிரித்து காய் என சிரித்தாள். பக்கத்தில் நடைபாதை கடைகளும் சிறிய பெட்டிக் கடைகளுமே இருந்தன. சுற்றிலும் பார்த்தவள் இங்கேயும் ஒட்டல் தென்படாததால் இங்கே எதற்கு வர சொன்னான் என யோசித்தாள். இங்கே ரெஸ்டாரண்ட் எதுவும் இல்லையே என அவனைக் கேட்டாள். நான் ரெஸ்டாரண்டில் சாப்பிடப் போறோம்னு சொல்லலையே என அமர்த்தலாக சொல்லிவிட்டு அவளைப் பார்த்துச் சிரித்தான். வேற எங்கே சாப்பிடப் போறோம் என குழப்பமாகக் கேட்டாள். நான் சாப்பிடப் போறதாகவும் சொல்லலையே என்றவனிடம் கதிர் என செல்லமாய் சிணுங்கியவள் சொல்லுங்க, சஸ்பென்ஸா இருக்கு என்றாள். எங்கூட பேசாம வா என அவன் அழைத்துச் சென்ற இடத்தைப் பார்த்ததும் இனிமையாக அதிர்ந்தாள். டோட் அந்த பெரிய கடையின் வாசலில் இருந்த பலகையில் சேமஸ் ஜிகர்தண்டா என எழுதியிருந்தது.